நமக்கு தெரியும் ரேட்லாம் இஸ் ஈக்குவல் டு என்ன கே அந்த வேல்யூ ஆஃப் அது எக்ஸ் பி ஒய். இதை வந்து டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் ரேட்ல அப்படிங்கிறது எப்படி பண்ணுவோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி டி மைனஸ் டிஆர் பை டிடி ஈக்குவல் டு அதே தான் சேம் கே ஏ எக்ஸ் பி ஒய். அதர் எக்ஸாம்பிள்ஸ் லைக் CHCl. இப்போ பார்த்தீங்கன்னா CHCl3 ப்ளஸ் Cl2 கார்பன் டெட்ராக்ளோரைடு ப்ளஸ் HCl வருது. ஸோ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா K இஸ் ஈக்குவல் டு CHCl3 Cl2 அப்படின்னு வருது இல்லையா. இது எப்படி வருதுன்னா இதில் 1 இது ஹாஃப் அப்படி வருது. ஸோ இப்போ இதோட ஆர்டர் எப்படி கேல்குலேட் பண்ணுவோம், ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு 1 + ½ இதுக்கு என்ன வருது 3/2 இதோட ஆர்டர் ஆஃப் திஸ் ரியாக்ஷன். இதெல்லாம் வந்து நம்ம கேல்குலேட் பண்ண முடியாது, அவங்க கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக கண்டுபிடிச்சி ஏற்கனவே வச்சிருப்பாங்க இந்த ரியாக்ஷனுக்கு இதுதான் அப்படின்னு. செகண்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு ஆக்சுவலாக நம்ம போடணும்னா எப்படி போடுவோம், இதோட பவர் 1 இதோடது 1 இதோடது இது கிடையாது, இது ரெண்டு சேர்ந்து இதோட ஆர்டர் வந்து 2ன்னு வரும். ஆனால் ஆக்சுவலாக ஆர்டர் என்ன வந்துச்சு 3/2 வருது. ஸோ எக்ஸ்பெரிமெண்டல்லி தான் ஆர்டரை நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியும். சரியா. ஸோ அடுத்து வந்து நம்ம யூனிட்ஸ் ஆஃப் தி ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த யூனிட் வந்து ஒவ்வொரு ஆர்டருக்கும் வேறு வரும். அதாவது 0 ஆர்டருக்கு வேறு, ஃபஸ்ட் ஆர்டருக்கு வேறு, செகண்ட் ஆர்டருக்கு வேறு. இப்போ ரேட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் இந்த ஃபார்முலா கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A பவர் எக்ஸ் பி பவர் ஒய் அப்படின்னு. ஸோ இப்போது இந்த கான்ஸ்டன்ட்டோட யூனிட் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், கான்ஸ்டன்ட் இந்த சைடு வச்சுட்டு மிச்சதெல்லாம் இந்த சைடு கொண்டுட்டு போங்க. ஸோ அதை அரேஞ்ச் பண்ணி நான் எழுதுகிறேன். இந்த ரேட் இதை வச்சுட்டு இது ஃபுல் டேர்மும் இந்த சைடு வந்துருச்சு, டிவைடட் பையில் இங்கே வந்துருச்சு. அதை நான் திருப்பி எழுதியிருக்கேன். A பவர் எக்ஸ் பி பவர் ஒய். ஸோ ரேட் அப்படிங்கிறது என்னது, கான்சன்ட்ரேஷன் பெர் யூனிட் டைம். ஓகேவா. டிவைடட் பை இது என்னது கான்சன்ட்ரேஷன், அதோட கோஎஃபிஷியன்ட், கான்சன்ட்ரேஷன் அதோட பவர். ஸோ இது என்னது கான்சன்ட்ரேஷனுங்கிறது என்ன, மோல்ஸ் பெர் லிட்டர் அப்படிங்கிறது தான் கான்சன்ட்ரேஷன் பெர் டைம் அப்படிங்கிறது ஹோல் செட். டிவைடட் பை சேம்னால ரெண்டையும் ஒன்றா கான்சன்ட்ரேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு எழுதுகிறேன். ஏன்னா நம்ம சேம் இப்படி எழுதுவோம்ல, ஏ எக்ஸுன்னு இருக்குது, ஏ ஒய் அப்படின்னு இருக்குன்னா நம்ம மேக்ஸில் படிச்சிருப்போம். இது ரெண்டையும் சம் பண்ணி இப்படி போடலாம் இல்லையா, அது மாதிரி போட்டிருக்கோம். ஸோ ஏ எக்ஸ் ப்ளஸ் ஒய்னா என்னது, ஆர்டர்னு நமக்கு தெரியும். ஆர்டர் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், என்னன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இதை என்ன பண்ணுறோம், இதுக்கு பதிலாக இப்போ இது என்ன மோல்ஸ் பெர் லிட்டரை வந்து நான் L இன்வர்ஸ்னு வச்சுக்கிறேன். இந்த டைம் வந்து என்னென்னு போடுவோம், யூனிட் என்ன மோல்ஸ் பெர் லிட்டர் யூனிட்டில் மாத்திரம், டைம் வந்து செகண்ட்ஸில் சொல்லுவோம் எஸ். டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன்னா என்னது, அதுதானே மோல்ஸ் பெர் லிட்டர் ஹோல் என் இப்படி வரும். ஓகேவா. இப்போது ஆர்டர் வந்து இது அப்புறம் இது வந்து என்ன பண்ணுறோம், மோல் லிட்டர் இன்வர்ஸ் டிவைடட் பை இந்த எஸ்ஸை கீழே கொண்டுட்டு இன்வர்ஸ் என். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட். அது வந்து எப்படி அப்படின்னு நமக்கு தெரியும், ரேட் ஈக்குவல்ஸ் KA அப்படி, அதாவது ரியாக்டனோட கான்சன்ட்ரேஷன் டு த பவர் அதில் எக்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ சப்போஸ் இப்போ 2 இருக்குது அப்படின்னா இப்படி இருக்கும். பட் இதோட ஆர்டர் அப்படிங்கல இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம், அதுதான் என் ஆர்டர். அப்போ சப்போஸ் இப்போ வந்து n இஸ் ஈக்குவல் டு 0, அதாவது 0th ஆர்டர் அப்படின்னா ரெண்டுமே 0 ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ரேட் ஈக்குவல் டு கே அப்படின்னு வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம், ரேட் வந்து ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இல்லை, இண்டிபெண்ட் ஆஃப் தி கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு அர்த்தம். ரெண்டும் 0 ஆகிடுச்சுன்னா. ஸோ இது வந்து ரொம்ப ரேர் கேஸில் தான் வரும், அது பின்னாடி பார்ப்போம். ஸோ ரேட் ஈக்குவல் டு கே அப்படின்னா வந்து 0 ஆர்டரில் வந்து ரியாக்டன்ஸ் ரெண்டும் 0 ஆகிட்டு இது 1 வேல்யூ, அதாவது கே A0 B0ன்னு ஆகிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், A0 எனிதிங் 0 அப்படின்னா 1ன்னு சொல்லுவோம். ஸோ K × 1 × 1 அதனால இது ஈக்குவல் ஆகிடுச்சு. ஸோ சப்போஸ் இப்போ வந்து n இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா என்ன அர்த்தம், K வந்து A1 அப்படின்னு அர்த்தம். அதாவது சப்போஸ் இப்போ 2 இருக்குன்னா எய்தர் 1 வந்து 0 ஆகிடுச்சுன்னு அர்த்தம், 1க்கு தான் இருக்குது. ஸோ ஆர்டர் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், இல்லைன்னா 2 ஹாஃபாக கூட இருந்திருக்கலாம். அது வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக தான் நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ 1 2 அப்படின்னா இதில் 1 இருக்கலாம், இது 1 இருக்கலாம், இதுவே 2 இருக்கலாம், இது 0 இருக்கலாம்.
ஸோ எந்த காம்பினேஷனில் வேணால் இருக்கலாம். பட் நம்ம அதோட யூனிட் மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆர்டருக்கும் வேறு ஒவ்வொரு யூனிட் வரும். ஸோ அதனால் இப்போ 0, 1, 2 அதுக்கு என்னென்ன யூனிட் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ n = 0 n = 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ரேட் ஈக்குவல்ஸ் k அப்படின்னு சொன்னோம். ஏன்னா இது ரெண்டும் 0 ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ கேவோட யூனிட் எப்படி சொல்லுவோம்? ரேட்டு என்னன்னு சொல்லுவோம்? கான்சன்ட்ரேஷன் பெர் யூனிட் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கான்சன்ட்ரேஷன் என்ன? மோல் பெர் லிட்டர் டிவைடட் பை செகண்ட்ஸ் அப்படின்னு யூனிட்டில் எழுதுவோம். which is equal to மோல் L இன்வர்ஸ் அப்படின்னு போடுவோம். இந்த S மேலே போயிடுச்சுன்னா S இன்வர்ஸ் அப்படின்னும். ஸோ ஃபார் தி 0th ஆர்டருக்கு வந்து கேயோட யூனிட் என்னது? இது. ஃபார் n = 0 அப்படின்னா n = 0 அப்படின்னா இப்போது என்னோட வேல்யூ ஃபஸ்ட் ஆர்டருக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா அதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ரேட் = KA1 அப்படின்னு அர்த்தம். அதாவது கான்சன்ட்ரேஷன் மொத்தத்தில் எல்லாம் சேர்த்து அதோடது ஆர்டர் வந்து 1 அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்? கே வச்சுட்டு இது இந்த சைடு கொண்டுட்டு போவோம். ரேட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ அப்படி வச்சுக்குவோம். which is equal to ரேட்டுக்கு என்ன இப்போ பார்த்தோம்? மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷனுங்கிறது என்னது? இதுக்கு பதிலாக டைரெக்டாகவே இது எழுதிடும். மோல் லிட்டர் இன்வர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மோல் கேன்சல், இதுவும் கேன்சல், மிச்சம் இருக்கிறது என்னது? எஸ் இன்வர்ஸ். ஸோ n = 0னா கேவோட வேல்யூ என்னவாக இருக்குது? மோல் L இன்வர்ஸ் எஸ் இன்வர்ஸ். n = 1 ஃபஸ்ட் ஆர்டர்னா கேயோட வேல்யூ என்னவாக இருந்துச்சு? செகண்ட் இன்வர்ஸ். இப்போ n = 2 அப்படின்னா ரேட் ஏ வந்து என்னவாக இருக்குது? 2வாக இருக்குது. அப்போ வந்து டபுள் ஸ்கொயர்டு இதையே 2ஆக போடணும். அதாவது இது ஆல்ரெடி என்ன இருக்குது? கான்சன்ட்ரேஷனுக்கு மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ்னு இருக்கும். இது என்னவாக இருக்கும்? மோல் 2 L இன்வர்ஸ் அப்படின்னு 2 செட்டு இருக்கும். இன்வர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஒரு செட்டு இதில் கேன்சல் ஆகிடுச்சு, மிச்சம் இது இருக்குது. இது மேலே போயிடுச்சுன்னா எப்படி வரும்? மோல் இன்வர்ஸ் L வந்து இன்வர்ஸில் இருக்குது, அப்போ L ஆகிடும். எஸ் இன்வர்ஸ் இப்படி வந்துடும். ஆக்ஷனில் கேவோட வேல்யூ யூனிட் என்னது? மோல் இன்வர்ஸ் L எஸ் இன்வர்ஸ். இதை வந்து இப்படியும் உங்களுக்கு போட தெரியணும், இல்லை மனப்பாடம் பண்ணிடுங்க. இப்போ என்னோட வேல்யூ 0லேருந்து ஆரம்பிக்கிறது. 0, 1, 2. இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு எடுக்கையிலே மோல் பாசிட்டிவில் வச்சுக்கோங்க. மோல் பாசிட்டிவ். அடுத்தது அது L இன்வர்ஸ், L நெகட்டிவில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மோல் L இன்வர்ஸ் எஸ் இன்வர்ஸ் அப்படிங்க வச்சுக்கோங்க. செகண்ட் n = q எதுவுமே இருக்காது, டேரெக்டாக எஸ் இன்வர்ஸ் ஃபஸ்ட் ஆர்டருக்கு இருக்கும். n = 2னா 0க்கு ஆப்போசிட் ஏற்கனவே பார்த்ததுக்கு மோல் இன்வர்ஸ் L வந்து பிளைனாக இருக்குது, எஸ் இன்வர்ஸ். இப்படி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட யூனிட் இது எல்லாமே என்னது? யூனிட் ரேட் கான்ஸ்டன்ட்டோட யூனிட் அந்தந்த ஆர்டருக்கு. இப்போ வந்து புக்கில் இருக்க இன்டெக்ஸ்ட் ப்ராப்ளம் எடுப்போம். ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் ஆர்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃப்ரம் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ரேட் கான்ஸ்டன்ட். இப்போ வந்து கிவன் என்னது? ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. K = 2.3 × 10⁻⁻⁵ L மோல் இன்வர்ஸ் எஸ் இன்வர்ஸ் அப்படின்னு இருக்கு. செகண்ட் கேஸ் கான்ஸ்டன்ட் ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டு இதோட ஆர்டர் என்னன்னு ரெண்டுக்கும் கேட்டிருக்காங்க. ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இது உடனே கேல்குலேட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். என்னது யூனிட் என்னது? எல். இதை அரேஞ்ச் பண்ணி கூட உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சுன்னா அரேஞ்ச் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு மோல் இன்வர்ஸ் எல் செகண்ட் இன்வர்ஸ். இது எதோடது? செகண்ட் ஆர்டரோடது. அப்போ இதோட இது வேல்யூ என்ன? ஆர்டர் என்ன? n = 2. இது எஸ் மட்டும் இருந்துச்சுன்னா n = 1. இப்படி ஆர்டரை கண்டுபிடிச்சிடலாம். ரேட் கான்ஸ்டன்ட்டு கொடுத்தா எந்த வேல்யூமே கொடுக்கல, கண்டிப்பாக யூனிட் இருக்கும். யூனிட்டை வச்சே நம்ம வந்து இதை கண்டுபிடிச்சிடலாம்.